மாமா மாமாப்ல அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் இல்ல. ஆனா நமக்குள்ள அந்த அன்புக்கு எல்லையே. அந்த வெட்டி பயில இருக்கானே அதாண்ட உங்க மாமா கட்டிக்கிட்டு வரும்போது இலவச இணைப்பு மாதிரி கூடவே ஒட்டிக்கிட்டு வந்துட்டான். நானும் எவ்வளவோ திட்டி பாக்குறேன், ரோசமே வரமாட்டேங்குதுடா. மச்சினேங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம சின்ன பையன் சொல்லி கேவலப்படுத்த நினைக்கிறான் பாரு மனுஷன். வீட்டை விட்டு விரட்டி விட்டாலாவது உருப்படுவான்னு பார்த்தா ஒன்னால போக மாட்டேங்கிறானே. ஐயா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க, அதையே அனுபவிச்சு சொல்றேன். எந்த காரணத்தை கொண்டும் அக்கா கொடுத்த வீட்டுல ஒருவேளை சோத்துக்கு மேல கைய நினைச்சிடாதீங்க. மானத்தை வாங்கிடுவாங்க, கேவலப்படுத்திடுவாங்க. பாத்துருக்கீங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பேய் என்னமோ கொம்பு வச்சுக்கிட்டு வால் வச்சுக்கிட்டு வருவாங்க. இல்ல எல்லாரும் வாங்க, இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு ஒரு புது ஸ்டூடெண்ட் வந்திருக்கோம். அவனுக்கு எல்லாரும் வர வைக்கணும். ரைட், ஓகே. எப்பா தம்பி கதவை திறந்து ஒரு மாசம் செஞ்சு பாப்போம். உள்ள போய் யாரையும் போட்டு தள்ளாம இருந்தா சரி. வீட்டுக்கு போயிடலாமா? குமராஜா எங்க போற? எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க, நீ தனியா. நீ எல்லாம் ஒத்தாள போடுறதுக்கு 10 ஆளோட போவ. ஆனா என் பேரன் 10 ஆள போடுறதுக்கு ஒத்தாளா போவான். இதுல போட்டுருவானா அவன்? பல திருடி பவுடர் ஓட்டி ஆளான கேடி போய் அவனை பார்த்து நான் பயப்படுமா? சீக்கிரம் வெளியே வா தல. என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா. போனேன்னு வச்சுக்க, அவங்க வேண்டியது உங்களுக்குன்னா அவங்க அடிக்கிறது போறாமே மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா டேய் திருநெல்வேலி மட்டும் போயிடாங்கப்பா, அறுவாள் எடுத்து வாயில விட்டுறாங்க. குமராஜா எங்க போற? எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க, நீ தனியா அடிபடி சாப்பிடுற. ஆகாயத்துல இருக்கண்டா இந்த மொட்டை மணி கெட்ட மணிடா. என்கிட்ட மோதுனீங்களா உங்களை ஏமாளத்துக்கு அனுப்பிடுவோம்டா பரதேசி பிள்ளை. இந்த பைத்தியக்காரியை வச்சுட்டு போற பாடு இருக்கே. அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. பாக்குற இல்ல 10 உசுர உருதெரியாம செதச்சிட்டு வந்திருக்க. செதச்சிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய. சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாங்க. டீட்டெயில் அட்ரஸ் கிடைக்குமா கிடைக்காதா? போகலாம், அதை உள்ள வை. நான் ரொம்ப பேசாம நேர விஷயத்துக்கு வரேன். என்னோட இந்த நண்பர் சொன்னது என்னன்னா, நாங்க பார்த்து ஒரு மனுஷன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா, அவன் உன் கூடிய சண்டை போட விரும்புறான். அப்புறம் ஆட்டம் சூடு பிடிக்குது.
சொல்றேன் ஆத்தா இவருதான் மானஸ்தன். வணக்கம் மானஸ்தனா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்ட துறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. பிசாகி நீ பயப்படுறியா? இவ்வளவு தானே, இத பீட் பண்றதுக்கு என்ன ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? நம்ம தான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஜிகிரி. அதை விட்டு தள்ளு, நான் சொல்ற மாதிரி விளையாடு. நான் ஓடுறேன், எனக்கு பாஸ் பண்ணு. ஃபார்முலால ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு கோல் போடுறதுக்கு ஒரு தனி டெக்னிக் இருக்கு. இது எனக்கு எப்படி தோணுச்சுன்னு பாத்தியா? எனக்கு இருக்கிற மான்ஸ்டர் சொல்யூஷன் அது வெளியே வந்துருச்சு. இன்ட்ரெஸ்டிங். அது என்கிட்ட கூட பாத்தியா? தப்படிச்சு தவளடிச்சா ஆட்டம் வரும். கொட்டடிச்சு குலவை போட்டா தான் சாமி. என்னது இது? குளத்துல மீன் தானே கடிக்கும். பெரிய திமிங்கலம் நக்குதே, எங்க பாப்போம். யார் இவனுங்க? ஐயோ, என்னடா இது புது பிரச்சனை? அப்பாராவ் சொல்லு சுப்பாராவ். சமரசம் ரெடி பொண்ணு குளத்துக்குள்ள குளிக்க போறான். நாம 2 பேரும் தண்ணிக்குள்ள போய் அவளை அங்கேயே மூடி பண்ணி. ஓகே சுப்பாராவ். கம் ஹியர். நீங்க தான் ரொம்ப ரோசக்காராச்சே. எங்க இந்த பக்கம் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்த. தண்ணி குடிக்கவா? என்ன மாம்ஸ் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, ஒரு 5000 ரூபாய் பணத்தை காணும்டா. 5000 ரூபாய் காணாமா? எப்ப? நேத்து ராத்திரி. என்ன மாமா 5000 பேருக்கு யூனியன் லீடருங்கிறீங்க, ஒரு 5000 ரூபாய் பத்திரமா வைக்க தெரியாது? அறிவில்லை உங்களுக்கு? எடுத்தவன் யாரும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன தூக்கி போட்டு மீச்சு காசு வாங்க வேண்டியதானே? என்ன சொந்தக்கார பயிரா இருக்கு, அதை கொஞ்சம் என்ன பெரிய சொந்தம் கலாணி பட்ட போய் சொந்த பண்ண பாத்துக்கிட்டு அதிக மாமா அவனை ஓட்டு தள்ளிலாங்கிற ஓடணும். நீயே சொல்லி போட்டு அப்புறம் என்ன யோசனை? அதாண்ட உங்க மாமா அறுதல பையன். அவன் கூட சேராத, கெட்டு குட்டிச்சவராய் வீணா போயிருவேன். ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாத. நீ ஒரு வில்லன், நல்ல வில்லன். அப்படியே இரு. ஹீரோவாக ஆசைப்படல. அப்பவே முருகா, ஒரு சின்ன பையன் பேச்சை கேட்டு ஆந்திராவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டேன். அழக்கூடாது. நீ அழுத? நீ தாதாடா டான் கேங் லீடர். கண்ணிலேயே கலவரம் தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன்? ஏய், கண்ணாடி எடுத்து மாட்டா, அப்புறம் எப்படி கலவரம் தெரியும்? இப்ப எப்படி? பரவாயில்ல, தேடு அங்க போட்டு வா. போ. மேடை அமைத்தவர்களுக்கும் நன்றி, லைட் போட்டவர்களுக்கும் நன்றி, மைக்கு கொடுத்தவர்களுக்கும் நன்றி. இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். பன்றி காய்ச்சல் வந்த மாதிரி எங்க நன்றி காய்ச்சல் வந்துருமோன்னு பயப்படுறேன். இப்ப நான் சொன்ன நன்றியை பாகுபாடு இல்லாம ஆளுக்கு கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்குங்க.
போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஊர்ல ஒரு பையன் இல்ல. அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல இத்தனை காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? காலை உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரம். பேசாதான் ஓடி போயிட்டு